ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்றைக்கி நாம் கறி குழம்பையே மிஞ்சும் சுவையில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். 5-6 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 7-8 முந்திரி பயிர் போட்டுக்கலாம். அரை மூடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வதக்கின ஐட்டத்தெல்லாம் ஜாரில் மாற்றிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் அரைச்சாச்சு, இது இருக்கட்டும். வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கிறதுக்கு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். வாசனைக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன் டைம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி வச்சிடுறேன், ஒரு 3 மினிட்ஸ் வேகட்டும். வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துருச்சு. காய்கறியெல்லாம் குக்கரில் மாற்றிக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி வச்சிடலாம், 2 விசில் வரட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தழையை போட்டு இறக்கிடலாம். இந்த குருமா சப்பாத்தி, பூரிக்கெலாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெய்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.